தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கேட்டிருக்காப்படிங்க. கஜகேசரி யோகம் என்றால் என்னன்னு கேட்டிருக்காப்படி. அதாவது ஒரு யானை வச்சு சாப்பாடு போட்டு வளர்த்து அவருக்கு அந்த அளவுக்கு என்ன ஒரு பலம் இருக்கணுமா, அந்த பலமாகப்படி யானை கூட்டங்களை வச்சு சாப்பாட்டு போட்டு வளர்க்குற அளவுக்கு அவங்ககிட்ட சொத்து வல்லமைகள் இருக்குங்களாமா. இதுவே அந்த கஜகேசரி யோகம்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்திலைங்க குரு மற்றும் சந்திரன் ஆகியோர் அமர்வுகள் இருந்தால் இது வந்து குருச்சந்திர யோகம்னு சொல்கிறேங்க. குருச்சந்திர யோகமுடைய ஒரு ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் குருவும் சந்திரனும் இணைவாக இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 குடும்பத்தையாவது, குறைஞ்சபட்சம் ஒரு 10 குடும்பத்தையாவது இவர்கள் வாழ வைக்கும் ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களால் ஒரு 2 குடும்பமாவது அட்லீஸ்ட் பிழைக்குங்க. அதுதான் அந்த கஜகேசரியினுடைய அமைப்புகள் வந்து குரு சந்திரனுடன் இணையும் போது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி போகிற சந்திரன் குருவிற்கும் 4, 7, 10 ஆகிய கேந்திர ஸ்தானங்களில் அமரும் போதும் அல்லது அந்தஸ்து நிலைகள் என்றதும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்களாம்மா. இந்த கஜகேசரி யோகமாகப்பட்டது நீடித்த புகழ், பேரு புகழ், வண்டி வாகனம், ஆபரணம், நிலபுலம், சொத்து பத்து இவை அனைத்தும் கொடுப்பாருங்களாம்மா. இதுதான் கஜகேசரி யோகங்க. இந்த யோகா அமைப்புகளுடைய பிற குடும்பங்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாக விளங்குவாங்க. ஸோ இதுதான் இந்த கஜகேசரி யோகத்தினுடைய சிறப்புகள். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.